ஒரு வயது 40 சொல்றதுக்கு பதிலாக 40 ஆண்டு சர்வீஸ் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ரகசியத்தையும் கொஞ்சம் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். போல அவர் ஒருவேளை நிறைய சினிமா பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய செய்திகள் சினிமாவில் வந்து சொன்னார், எப்படியோ செய்திகளை சொன்னார் நிறைய. அதெல்லாம் வாழ்க்கையை இளமையாக இருப்பதற்கு ஒரு ரகசியம் சொல்லி கடைசியாக நிறைய படியுங்கள் அப்படின்னார். ரொம்ப அழகாக சொன்னார். எடுத்த உடனே நைட் வேலை தான் ஆரம்பித்தார். லாஸ்ட் பெஞ்ச் உடனே கெட் அவுட் லாஸ்ட் பெஞ்சுன்னு சொன்னாங்க. அந்த பெஞ்சையே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாக சொன்னார். எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் ஒரு பையன் குறும்பு பண்ணான். அவருக்கு கோபம் வந்துச்சு. எய்தர் ஸ்டேட் அப் ஆன் தி பெஞ்ச் ஆர் கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ்னார். அவன் வெளியில் போயிட்டான் வேகமாக. இப்போ ஏகப்பட்ட கோபம் வந்துருச்சு. போய் ஹெட் மாஸ்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். சார் நீ என்ன சொன்னேன்னு ஹெட் மாஸ்டர் சொன்னார். எய்தர் ஸ்டேட் அப் ஆன் தி பெஞ்ச் ஆர் கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ்னார். சாய்ஸே கொடுக்க கூடாது. ஒரு தண்டனை ஒன்றுமே சொல்லலாம். நீ சொன்னதும் ஒன்றாக செஞ்சுக்கலாம். இப்போ நீ கோச்சிக்க வேண்டாம். அது மாதிரி எதையுமே சொல்லுகிற போது கொஞ்சம் நகைச்சுவையாக சேர்த்து ரொம்ப அழகாக சொன்னார். அடுத்த இன்னொன்று சொன்னார், ஆனஸ்ட் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தார். அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை தியாகம் செய்தார். அதனால அந்த பட்டத்தை கொடுத்தார். எல்லா முறையிலும் ஒரு மாதிரி பட்டம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆண்டுக்கு முன்பு நான் முதல்ல பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், விண்ணப்பிச்சிருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், அது ஒரு பார்க்கறதுக்கு உங்கள் போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணுன்னுட்டார். சரி, இந்த ஸ்டேஷனுக்கு போனேன், அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்த்து செய்யுங்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு கேட்டேன். இல்லை ஏதாவது செய்யுங்க அப்படின்னு தெரியுமா வெளிப்படையான ரகசியமாக எனக்கு என்னன்னே புரியல, நீங்கள் என்னன்னு சொல்லுங்க, நான் அதை செய்கிறேன்னு. இல்லை அப்படின்னு நான் உடனே சொன்னேன். இன்ஸ்பெக்டர் எனக்கு வேண்டியவர் தான். அவருடைய பையன் நீங்கள் பள்ளிக்கு தான் படிக்கலாம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பையனுக்கு பேர். அவர்களா போய் பார்க்குறேங்க. அவர்கிட்ட என்ன கேட்டு, ஐயோ நீங்கள் புறப்படுங்க சார், அவருக்கு பேரே ஆனஸ்ட் அம்பிகா அப்படின்னு பேர், நீங்கள் புறப்படுங்க. அந்த பெயரோடு காவல்துறையில் ஒருத்தர் சார் ஆனஸ்ட் அம்பிகா அப்படின்னு ரொம்ப நேர்மையாக சேலத்தில் இருந்தார். ஒரே பையன். அந்த பையனுக்கும் அதே மாதிரி தான் அவர் வளர்த்தார். அவங்க கிராமத்தில் சேர்க்கணும் தான் அவருக்கு ஆசை. அது மாதிரி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவர் சொல்லும்போது சொன்னார், மூதாதையருடைய பெருமையை வைத்துக் கொண்டு நான் சிறப்பாக வாழ்ந்துள்ளலாம் என்று கருதக்கூடாது. அது அவருடைய கோட்டில் ஒன்றுன்னு சொன்னார். ஒரு பேர் நம்பிக்கிறாங்க, அப்பா வசதியாக இருந்தால் அதை அப்படியே கடைபிடிச்சிருக்காங்க. சொல்லும்போது தாத்தா பேர் அப்பா பேர் சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. வாரிசு உரிமையாக என்ன கொடுக்க முடியும்? சொத்து இருந்தால் சொத்து கொடுக்கலாம், வீடு இருந்தால் வீடு கொடுக்கலாம், பணம் இருந்தால் பணம் கொடுக்கலாம். ரெண்டு பையனை கொடுத்து, அப்பா நீங்களோட என்ன டிகிரி வச்சுக்க, நீங்களோட பிஹெச்டி இல்லைங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். சாப்பிடுங்க. தன்னுடைய உழைப்பால் தான் தான் முன்னுக்கு வர முடியும். அதுக்காக சொன்னால், இந்த அமெரிக்க நாடு விடுதலை பெற்றது ஆங்கிலேயர்களிடமிருந்து. முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். ரொம்ப புகழ்பெற்றவர். இன்னைக்கு வாஷிங்டன் நகரம் அவர் பெயர் சொல்லி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு புகழ்பெற்றவர் ஒருத்தர் லிங்கன். அதே மாதிரி புகழ்பெற்ற இன்னொருவரை கேட்டால் நாம் கென்னடின்னு சொல்லுவோம். எப்படி இவர் வந்து மக்களால் மக்களுக்காக மக்களே ஆள்வதுதான் குடியரசுன்னு சொன்னாரோ, அவர் அது மாதிரி நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்டாரே, நாட்டுக்காக நீ என்ன செய்யும் என்று கேட்டார். அதெல்லாம் ரொம்ப சிறப்பான செய்திகள். அது மாதிரி நிறைய சொன்னார். அது மாதிரி நிறைய அடிமையாக இருந்தது எவ்வளோ பெரிய பொறுமைக்கு சில புத்தகங்களே கேட்கிறார். சின்ன குழந்தைகளுக்கு அடிமையாகிறார். குழந்தைகள் அடிமை 6 மாதங்களுக்கு கூட ஒதுக்கி இருக்கும். நான் அடிமை குறிப்பிட்டேன். நம்ம புத்தடிமைன்னு சொல்கிறோம். கடக்கூட்டுதான் வாங்கி செங்கல் சோலைகள் எல்லாம் குடும்பத்தையே வேலை வச்சுருக்காங்க இன்றைக்கு சில பேர். ஆனால் இதை விட பல மடங்கு பொறுமை அந்த அடிமை வியாபாரம். ஆடு மாடுகளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உடம்புல எப்படி வலிமை இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வரை கிடைக்கலாம். எத்தனை அடிமைகளை வைத்திருக்கிறார்களோ அப்படி அந்த பொருளுக்கு பெருமை. லாடம் சொல்லுவார் அவர்களுக்கு பெருமை. அப்படி இருந்ததை ஒழித்த பெருமை இன்னும் தான். அப்புறம் ரொம்ப அழகாக சொல்ல மனுஷன் சரியாக 6:30 மணிக்கு சொல்லிவிடுவார். அது ரொம்ப முக்கியம். இன்னும் சரியாக சொல்லணும்னா 6:30 மணிக்கு பேச்சாளர் வரலைன்னு கூட ரயில்வே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள வந்துடுவார். ஆக
மிக சிறப்பாக அறிந்ததும் அறியாததும் அவருடைய வாழ்க்கையை பற்றி அதிகம் சொல்லிக் கொண்டிருக்காமல் அவர் என்ன செய்தியை சொன்னார், அவருடைய கோட் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் என்ன என்பதை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் தோல்வி தான் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்ததுன்னு ரொம்ப அழகாக சொன்னார். சாதாரண சொல்றது வெற்றியின் படிக்கட்டுகள் தான் தோல்வி, தோல்வியை படிக்கட்டுகளாக பயன்படுத்தி செல்வோம்னா வெற்றியை எட்ட முடியும். அதை சரியாக கடைபிடித்தவர் இல்லை. அதனால்தான் மிக உயர்ந்த பதவிகள் வர முடியாது. அடுத்தப்பறம் நேர்மை ரொம்ப முக்கியம். அரசியலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, யார் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பிறரால் பெருமையாக பேசப்படுவார்கள். இவரோட வாழ்க்காலத்தில் குறைக்க தெரியாது. இந்த காலத்தில் சொல்லியிருந்தோம், எப்பொழுதுமே இந்த நேர்மையிலிருந்து மாறியது அரசு ஒன்றும் சொல்லுறார். அந்த காலத்தில் இருந்த ஒரு வித்தியாசம் என்னன்னா, அப்போ 100 ஒருத்தர் மாதிரி இருக்காங்க. இப்போ 100 நேர்மையற்றவர், 100 ஒருத்தர் தான் நேர்மையற்றவர்களாக இருக்காங்க. இப்போ 99 பேர் அரசியல் நேர்மையற்றவர்களாக இருக்காங்க. இந்த வீணா சொல்ல மாறி போச்சு இந்த காலத்தில். ஆக இன்றைக்கும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு மிக சிறந்த பெருமை தேடி வரும். கடைசியாக நிறைவாக சொன்னது, நிறைய படிப்பு படிச்சுட்டே இருக்க, நிறைய எதிர்காலம் படிக்க படிக்க உங்களுக்கு இளமை வரும். அனுபவிச்சு உண்மையை அப்படியே சொல்லியிருக்கிறார். அதை கடைபிடிப்பார் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அவர் சொன்ன செய்திக்காக தமிழ்ச்சங்கத்து சார்பிலையும் வந்திருக்கின்ற சான்றோர் வெற்றிக்கிழமை அன்பு கணபதி அவர்கள் காதல் சிறந்த விட்டது என் அதிகாரத்தில் 113வது அதிகாரம், அதாவது கிராமத்து பாலில் 9, 10, 11, 5வது அதிகாரம் காதல் சிறப்பு வைத்தல். அது 14ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். இந்த தலைப்பு ஏன் வந்திருக்குன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்டு பேனா கேட்டு பேனா கொடுத்துருவாங்க. அதனால பிப்ரவரி 14 அன்றைக்கு அவர் தலைப்பு காதல் சிறப்பு வைத்தல்ங்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். எங்கேயும் பிரசம் இல்லாமல் சொன்ன செய்தி. அதை வந்து கேட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கண்டிப்பாக